ஸ்டாலின் ஐயா இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, நோட்டா யாருக்கு? விஜய்க்கா? விஜய் வரட்டும், பாப்போம், வாய்ப்புகள் கொடுத்து பாப்போம். புதுசா வாய்ப்புகள் கொடுத்தாதான் நல்லது. அடுத்த தலைமுறைக்கு மாற்றம், எல்லாத்துக்கும் அடுத்த தலைமுறை மாற்றம் வேணும். புதுசா வந்து பார்ப்போம். எங்க அப்பா இருந்து எல்லாமே பரம்பரை திமுக தான். நாங்க பரம்பரை திமுக தான். இன்னைக்கு விஜய் வந்து அந்த இதை காரியம் பண்ணணும்னு சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளும். அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொந்த காசை போட்டு எவ்வளவோ நான் கல்வி திட்டங்களா செலவழிச்சிருக்காரு. ஆனா அதை உங்க கொச்சப்படுத்தி யூடியூப்லயும் அதுலயும் சொல்லி பேசிருக்கேன். எதுவுமே எந்த இதுவுமே வேகாது, பப்பே வேகாது. இந்த வட்டம் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 3 பேர்த்த அனௌன்ஸ் பண்ணிடுறேன். லாஸ்ட் 3ல என்டிகே இருக்காரு, சீமானன் இருக்காரு, 23 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நோட்டா இருக்காங்க. நோட்டா வந்து 11 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே தான் இருக்காங்க. மொத்தம் வந்து 51 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ டம்மி எலெக்ஷன்லயும் 2 பேருக்கு தாங்க போட்டி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பாத்தீங்கன்னா 101 ஓட்டு. ஃபைனல் வின்னர் இஸ் டிவிகே. மொத்தம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 131 ஓட்டு வாங்கியிருக்காரு.